சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்துமை நாங்கள் ஆராதிக்க தேவரீர் எங்களை உம்முடைய சமதை கொண்டு வந்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த ஒரு மாத காலமாக நீர் எங்களை நல்லவராக இருந்து என்னுடைய அற்புத கிருபையோடு எங்களை நடத்தி இந்த அருமையான புதிய மாதத்தை புதிய நாளை நீர் எங்களுக்கு இலவசமாக நீர் கொடுத்ததுக்காக எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரை முன்னே நடத்தி கொண்டிருந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆராதனை ஒவ்வொரு பகுதி நீரே பொருட்படுத்தி நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். சமூகத்தில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக இந்த மகிமையுள்ள கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவ சாட்சியான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அருமையான தம்முடைய மகளுக்கு கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறேன். இந்த நாளை தினம் அதை பிரதிஷ்டை பண்ணி அதை ஆசீர்வதித்து அதில் சந்தோஷமாக குடியேற இருக்கிறார்கள். தேவ பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சாட்சியான மகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு திருமண நாளாக பிள்ளைகளுக்கு தந்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தவர்களை ஆசீர்வதியும். இந்த இடத்திலே வசனம் சொன்ன அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரசன்னம் தங்குவதாக கொடுக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான தம்முடைய வியாபாரங்கள், கையும் பிரயாசங்கள், தொழில்கள், தவது பிள்ளைடைய உத்தியோகங்கள், தவது பிள்ளைடைய பிரயாசம், முயற்சிகள், பிள்ளைடைய படிப்புகள், குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கி அது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆராதனை மீதியுள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும், தடைகளை நீக்கும், மகிமை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே உட்காருவோம். இன்றைக்கு 2 அருமையான சாட்சிகளை நாம் கேட்டோம். ஒன்று, அருமையான சகோதரி அவர்கள் பல நாட்களாக வருஷங்களாக முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு வீட்டை கட்டியிருக்கிறார்கள். மிஞ்சின் தெருவில் நம்ம இங்கே வெள்ளிக்கிழமை நேரங்களில் வருகிற ரம்யா டீச்சர் அவர்களுடைய வீடோடு சேர்ந்து இந்த வீடு போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நாளை தினம் காலையிலே அவர்கள் அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ண போகிறார்கள். அந்த இல்லத்தின் அழைப்புக்காக, அந்த விசேஷமான நிகழ்வுக்கு அழைப்பாக அவர்கள் நமக்கு சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய தினம் ஏதோ அழைப்புகள் மறுபடியும் அவர்கள் உங்களை கொடுத்து அழைப்பார்கள். சந்தோஷம். எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ள அன்பாக உங்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக அருமையான சகோதரிகள் சாட்சி சொன்னார்கள். அவர்களுடைய அருமையான தமது மகளுடைய குடும்பத்திலே புருஷனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நாள் திருமண டேட்டாக இருக்கிறது. நன்றியறிதலாக அவர்களை இப்போ முன்னாலே நாம் அழைத்து ஜெபித்து அவர்களை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். 2 பேர் சற்று முன்னாலே வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம்.